ஏகேயோட கார் இதுதாமா. ஏகேட்ட கார் இருக்கோ இல்லையோ நீங்கள் சொல்லியே ஏகே கார் ஆக்கிடுவீங்கடா. நம்ம எங்க போறோம்? பிரமிட் வேலிங்கிறாங்கப்பா. Hey all, hope you all doing good. சாட்டர்டே மார்னிங் காலையில் பசங்களோட பிடிஎம்லாம் முடிச்சுட்டு எங்கே வெளியில் போகலான்னு அவங்களே டிசைட் பண்ணியிருந்திருக்காங்க. காரில் போடும்போது தான் பார்க்குறேன் அது பிரமிட் வேலி இன்டர்நேஷ்னல்னு ஒரு பிளேஸ் கணக்குப்பரால இருக்குது. சரி எதுவுமே நெட்டில் சர்வ் பண்ணிக்க வேணாம், எந்த இடமும் அங்கே போய் என்னவாக இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ பார்க்கிங்க்கு மட்டும் 50 rupees வாங்குறாங்க. என்ட்ரு ஆனதுக்கப்புறமே தெரிஞ்சிச்சு ஓகே இது ஒரு மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே என்ட்ரு ஆனதும் ஒரு ரிசப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு சின்னதாக கூடாரம் இருக்குது. அங்கே தான் உட்காந்து ஒரு 2-3 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், என்னென்னலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆனதும் இந்த போட்டிங் அதாவது கைக்கிங் பண்ணுவாங்க. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக். இங்கே வந்து கொஞ்சம் பேர் என்டர்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது. நாங்கள் ஃபஸ்ட்டு மெடிடேஷனுக்காக போவோம் அப்படின்னு போனதான் இந்த பிரமிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160 ஸ்கொயர் ஃபீட் ஹைட். அதாவது ஒரு 10 ஸ்டோரி ஹவுஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதோட ஹைட்டுன்னு வச்சுக்கோமே. அங்கே உள்ளே போய் கொஞ்சம் நேரம் எப்படிலாம் மெடிடேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு கிங் சேம்பரும் இருக்கும் மேலே, அங்கேயும் போய் மெடிடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டு ஒரு குட்டி ஷாப் ஒன்று அங்கே இருந்துச்சு. அந்த ஷாப்பில் நமக்கு புக்ஸ் ஏதாவது வேணும்னா யோகா ரிலேட்டடாக இல்லை மெடிடேஷன் இந்த மாதிரி எல்லா இதுவாக ஹெல்த் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது முடிச்சுட்டு வரதுக்கே ஒரு 12:30 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. 12 to 2:30 வந்து சாத்விக் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இல்லைன்னா உங்களுக்கு கேன்டீன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கோஷாலாக்கு வந்தோம். இங்கே வந்து அவங்களே மாடு எல்லாம் வச்சுருக்காங்க, ஃபார்மும் வச்சுருக்காங்க. அங்கேயே சமைச்சு கொடுக்குறதுக்கு தேவையானதெல்லாம் அவங்களே வந்து வெளியே வச்சுக்கிறாங்க. அது போக கிட்ஸோட ப்ளே ஏரியான்னு சொல்லிட்டு 6 to 7 இயர்ஸ்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஏரியா வச்சுருக்காங்க. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. மிச்ச கேம்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அது காஸ்ட்டில் வருது. தள்ளிவிடுவோம். இதோட லாங்கான வீடியோவை நான் டேக் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் தள்ளி விடுற மாதிரி